அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்பதான் நான் ஷவர் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ தட் இப்ப நம்ம இன்னைக்கு டே இன் மை லைஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போலாம்னு யோசிச்சிருக்கோம். ஈத் ஷாப்பிங். நம்ம இப்ப ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடலாம். இயரிங்ஸ் வந்து என்னால போடுக்க முடியாது, அதனால நான் என்னோட மம்மியோட ஹெல்ப் வச்சு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வந்து உங்களை பாக்குறேன். இப்போ நான் இயரிங்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரை பண்றதுக்கு ட்ரையர் வந்து நான் லோரியலோட நோ ஹேர் கட் க்ரீம் வந்து லீவ்-இன் கண்டிஷனர் இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் ரெண்டு வச்சிருக்கேன். வேற கம்பெனியோட ஹேர் ப்ரொடெக்ஷன் ஒன்று, இது ஒன்று. ரெண்டுமே நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கு. என்னோட ஹேர் லென்த் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஹேர் இப்போ க்ரீமியா ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கும். ஸோ ஹேர் லென்ஸ்ல ஃபுல்லாவே அப்படியே ப்ரொடெக்ஷன் அப் டு 180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போட்டுருக்கு. ஸோ நான் இதுவே யூஸ் பண்ணிப்பேன். லைட்டா நம்ம சிக்க எல்லாமே எடுத்தாச்சு. ஒரு பன் மாதிரி நான் போட்டுட்டு போறேன். நான் அபாயாவோட தான் வெளியே போகிறேன். ஸோ நான் பன் மாதிரி போட்டுறேன். சிக் அகைன் முடி வந்து சிக் ஆகாது. ஸோ டச்சப்ல நான் மேக்கப் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், காஜல் அதுதான் போடுவேன். வாஸ்லினோடைய க்ளூட்டாஹையா யூவி ரேடியன்ஸ் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் as a மாய்ஸ்சரைசரா. ஸோ இதுவே யூஸ் பண்ணிட்டேன். இதோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்பவே சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும். டியூரியா இருக்கும், வாட்டரியா இருக்கும். இது நான் ஃபேன்ல போயிட்டு காய வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. நம்மளுடைய கோ டு ஐப்ரோஸ், காஜல் எல்லாமே போட்டு ஃபட்டாஃபட் கிளம்பிடலாம். நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்விட்ச் பியூட்டி உடைய ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. என்னுடைய ஃபேவரட் லிப் பாம் இது. ஆக்சுவலி ஒரு எக்ஸ்போல தான் நான் வாங்கினேன். எக்ஸ்போ மீன்ஸ் ஒரு எக்ஸிபிஷன்ல தான் நான் இது வாங்கினேன். இந்த கலா சண்டேன்னு போனோம் இல்லையா, அங்கதான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிக்மெண்டடா இருக்கும். நான் லிப்ஸ்டிக் வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்றதே இல்லை. ஃபுல்லாவே நான் லிப் பாம்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்பவே பிக்மெண்ட் ஆயிடுச்சு என்னோட லிப்ஸ் ஃபுல்லாவே. ஸோ தட் நான் வந்து லிப் பாமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லிப் பாம் யூஸ் பண்றதுல இருந்தே வந்து அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ தட் நான் லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாம ஒரு ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சு. நான் லிப்ஸ்டிக்கே தொடுறதே இல்லை. பட் என்கிட்ட அவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. நான் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஒரு டைம்ல அப்சஸ்டா இருந்தேன். ஸோ தட் இப்போ ஃபுல்லாவே லிப் பாம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லா லிப் பாம் பிடிக்கும். இந்த விஷாராவோட லிப் பாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமா மேப்லினோட ஃபிட் மீ அந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். லைட்டா மைல்டா செட் பண்ணிருக்கோம். இது போதும். இப்போ வந்து ஐலைனர் போட்டு நம்மளுடைய லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஐலைனர் நான் வந்து என்னோட அபாயா போட்டுக்கிறேன். நான் அபாயா போடுறப்போ வந்து என்னோட ஐலைனர் எல்லாம் நான் கலைச்சு விட்டுருவேன். ஸோ தட் நான் அபாயா போட்டுட்டு ஐலைனர் வச்சுக்கிறேன்.
அவ்வளவுதான். என்னோட ஐலைனர் போட்டாச்சு. என்னோட எம்கே வாட்ச் ஹிஜாப் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் இப்ப டைம் வந்து 12 o'clock ஆயிடுச்சு. சரியான வெயில் அடிக்குது. வெயில்ல நம்ம போயிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் ஹிஜாப் கட்டுவேன். எனக்கு டிஃப்ரெண்ட் ஹிஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் என்னுடைய கோ டு ஹிஜாப் ஸ்டைல் வந்து இதுதான். எனக்கு வேற எதுவும் ட்ரை பண்ணவே தோணாது. டக்கு டக்குன்னு வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கோமா, வேற எனக்கு சீக்கிரமா மாதிரி தோணவே தோணாது. ஹிஜாப் பின் போட்டாச்சு. ஹிஜாப் பின்னும் போட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும். ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பலாம். நாங்கள் வந்து எம்சி ரோட் கிளம்பிட்டோம். சவுகாப்பேட் போல் பிளான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆன் த வே உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பேன். அங்கே போயிட்டு என்ன ஷாப் பண்ணுறனோ உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எம்சி ரோட் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆன உடனே ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணது வந்து சாரீஸ் தான் வாங்க போயிருந்தோம். சாரீஸ் வந்து ஒரு 15 சாரீஸ் எடுக்கலான்னு அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு அங்கே நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, லைக் எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். எங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஸோ தட் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஏதோ போனோம் அப்படி இப்படின்னு காட்டினாங்க, எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்சியாக பார்த்தோம், வேறு கடையில் அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டோம். AAA டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கடை தான் இது. இங்கே எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அது அப்படியே நான் உங்களுக்கு என்ன வாங்கினானோ காட்டுறேன். இந்த சாரீ இல்லை, இப்போ வந்து ஒரு ஃபேன்சியாக ஒரு சாரீ வருது இல்லையா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அண்ட் கீழே வந்து அந்த லேஸ் எல்லாம் வச்சு வரும் இல்லையா, அந்த சாரீ தான் வாங்கியிருந்தோம். அண்ட் லுங்கீஸு, அதுக்கப்புறம் ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே வந்து இது நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் வாங்குகிறோம் பல்காக. அண்டு அவ்வளோதான். ஷர்ட்டு, பேண்ட்டு, லுங்கி, சாரீஸ் அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பில் போட்டுட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம மண்ணடி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து இவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு இது இன்னும் இருந்தது என் கையில் வேறு. இதெல்லாம் தூக்கிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் மண்ணடிக்கு ஆட்டோவில் போயிருந்தோம். ஆட்டோக்கு நடந்து போகிற வழியிலேயே வீராஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த புர்கா ஷாப் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம மண்ணடி தானே போகிறோம், இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே வந்து ஒரு 900 அப்படின்னு சொன்னாங்க, 900, 1000 அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு ஐடியாக்காக பார்த்துட்டு வந்துட்டோம். எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், முடியல. ரொம்ப வெயில், ரொம்ப டிராஃபிக்கு. இந்த ரோடு கிராஸ் பண்ணி வரவே எங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இங்கேருந்து அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் புர்கா ஷாப்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தோம். பட் அங்கே எதுவும் எங்களுக்கு செட் ஆகலை. ஓகே, ரீல்ஸ்லலாம் ஒரு ஷாப் பார்த்தோம்னா ஹயா அப்படின்னு சொல்லி, இங்கே ஹயா அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் போகணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப அங்கேருந்து லாங்காக இருந்தது. ஓகே, அம்மாவை அங்கேயே உட்கார சொல்லிவிட்டு நான் வாக் பண்ணி வந்துட்டேன். தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் பார்த்தா கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தது அண்ட் நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது. ஓகேன்னு சொல்லி அங்கே அபயாஸ் எல்லாம் வாங்கினோம்.
உங்களுக்கு சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஹயா தம்பு செட்டி ஸ்ட்ரீட்டு. நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், ப்ரீமியமாக இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. அண்ட் இப்போது நார்மலாக கஃப்தான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரயான் அண்ட் விஸ்காஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் வச்சுருந்தாங்க. லைக் 550 rupees அவ்வளோன்னு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து எனக்கு ஒன்று, என்னோடய சிஸ்டருக்கு ஒன்று வாங்கினேன். 550 rupees தான். லைக் இது வந்து சூப்பராக இருந்தது. இது காஸ்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இந்த பிங்க்கு அண்ட் ரெட் எல்லாம் 550 rupees தான். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு அபாயா வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ ரேட் இருக்கோ சேம் ரேட்டு தான் உங்களுக்கு இங்கேயும் இருக்குது. பட் சடனாக பார்க்க உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயும் எங்கேயும் ப்ரைஸ் வேரி பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து அகெயின் அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு அதுக்குள்ளே இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இது எல்லாமே எடுத்து செக்ரிகேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆன் த வே கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வீட்டுக்குலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லாத்துக்குமே வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணி காட்டியாச்சு. காட்டி முடிச்சுட்டு அம்மாக்கு வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மண்ணடியில வந்து ரொம்பவே ஒரு ரஷ் வந்துடுச்சு. அந்த இஃப்தார் டைம் ஆயிடுச்சு இல்லையா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட எல்லாருமே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4 o'clock தான் ஆச்சு. அந்த 4 o'clock அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து எல்லாமே பேரிகேட்ஸ் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இப்போ எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ லெமன் டீ போட்டு சொன்னாங்க. ஸோ தட் நான் லெமன் டீக்காக வெந்நீர் வச்சிருக்கேன். லெமன் டீக்காக வெந்நீர் வச்சிருக்கேன். லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு சஹருக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சஹருக்கு ரைஸ் வைக்கணும். அண்ட் ரைஸ் வச்சுட்டு ஒரு மீன் குழம்பு பண்ணலான்னு. மீன் குழம்பு வச்சு அதோட மீனே சாப்பிட்டு அதை குடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் சஹர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ நான் சஹருக்கு மீன் குழம்பு தான் செய்யலான்னு சஹர் அண்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து செஞ்சுட்ருக்கேன். ரஃபாக டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கோகனட் எல்லாமே ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் போட்டுட்டு அண்ட் ஆனியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மீன்வைல் புளி வந்து ஊற வச்சுடுங்க. அது கொஞ்சம் சாஃப்டாகி இருக்கும். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். புளியுமே நல்லா புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த அரைச்ச மசாலா அண்ட் புளி தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் இது வந்து நான் இப்போ போடுற பவுடர் வந்து சீரகம் அண்ட் வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது மீன் குழம்புல போட்டால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு மண்சட்டியில் தான் செய்கிறேன். மண்சட்டி வச்சு இந்த மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிட்டு வரணும். நமக்கு இந்த மசாலா போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுட்டு அண்ட் ஆயில், தேவையான அளவு ஆயிலும் இது மேலேயே அப்படியே போட்டுடணும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதில் என்ன ஃபிஷ்ஷு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம போன்லெஸ் ஃபிஷ் வாங்கி ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதோட ஹெட்டு அண்டு அந்த போன்ஸ் எல்லாமே போட்டு ஒரு மீன் குழம்பு வச்சேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிச்சு வந்த
அப்புறம் ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் போட்டு ஒரு 10 minutes கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நான் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆயில் ஆல்ரெடி இருக்குது ஃபிஷ் ஃப்ரை பண்ணது, ஸோ அதவே நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு வந்துடணும். மீன்வேல் நான் அரிசியும் வச்சுட்டேன் குக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 minutes நான் சொன்ன மாதிரி குக் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டான எம்மி குழம்பு ரெடி ஆகிடும். அது நான் ரெடி பண்ணது வந்து ஒரு 10:30 இருக்கும். 10:30க்கு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு சஹருக்கும் வச்சுட்டு படுத்தாச்சு. பாருங்கள், லிட் ஓப்பன் பண்ணுறேன் ஆஃப்டர் 10 minutes. இவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சீரியஸாக இது வந்து நான் வந்து என்னோட பெரியம்மா செய்வாங்க, அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம போட்டு நைட்டு ஒரு 10:30க்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த vlog-ம் க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்காக ரெகுலராக கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் அந்த தலையெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.